அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம 77வது அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 5 நாள் இந்த தாக்குதலை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு சில ஆஃபருமே கொடுத்த மாதிரி சொன்னாங்க. பட் ஈரான் முழுமையாக மறுத்துட்டு பொய்யர். ட்ரம்ப் வந்து எப்போவுமே ஒரு பொய்யர். அந்த மிக சிறந்த பொய்யை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தனது 77வது மற்றும் 78வது அலையை வீசியிருந்தாங்க. நம்ம இந்திய நேரப்படி இரவு 10:15 மணிக்கு 77வது அலையும், இந்திய நேரப்படி சுமார் ஒரு 12லிருந்து 1 மணிக்குள்ளார 78வது அலையும் வீசியிருந்தாங்க. அதில் டெல்லவியூ, ஹெய்ஃபா போன்ற நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கலை தொடுத்திருந்தது. பதிலுக்கு இந்த சந்தர்ப்பத்தை இஸ்ரேலும் பயன்படுத்தியதா என்றால், இஸ்ரேலும் பெரிய அளவுக்கு 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை இலக்குகள் வைத்து அடித்திருந்தது. தெஹ்ரான் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள். அதனால் இப்போ ரொம்ப பரபரப்பான சம்பவத்துக்குள்ளே நுழைய போகிறோம். தாக்குதல்கள் நேற்று இரவு ரொம்ப ஹெவியாக இருந்தது. ட்ரம்ப் அவர்கள் 5 நாள் சீஸ்ஃபயரை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறாங்க. இருந்தாலும் ட்ரம்ப் போட்ட நாடகம் என்ன, நடந்த நிகழ்வுகள் என்ன, நிறைய விஷயங்களை பதிவுகளோட வரைபடங்களோட உங்களை நேரடியாக விஷுவலாக காட்ட போகிறேன். வாங்க வாக்காளர் பெருமக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இராணுவ ஒரு மீட் மாதிரி நடந்தது. அதில் கலந்துக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு எக்ஸலத்தில் ஒரு பதிவை போட்டு 5 நாள் மட்டும் இந்த தாக்கலை தள்ளி வைக்கிறோம், அப்படின்னா அவங்க பவர் ஜென்ரேஷனை முழுமையாக அழிச்சிடும், ஒரு 5 நாள் டைம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே கதை தான். அதாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு என்ன கதை சொன்னாங்களோ அதே கதை தான் இப்பயும் வந்தாங்க. சரி, உடனே முதலீட்டாளர்கள்லாம் ரொம்ப ஹாப்பியானாங்க. பயங்கரமாக குறைஞ்சிது. மறுபடியும் ஈரான் தரப்பில் மறுத்தாங்க. மறுபடியும் ஏறினது, மறுபடியும் இறங்குனது, மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடந்தது. ஆனால் ஈரான் தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்கள் தரப்புலேருந்து யாருமே பேசலைங்க அப்படின்னு சொல்லிட்டு 77வது அலையை உடனடியாக ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை காப்பாற்றுங்க ஈரானுக்கிட்ட இருந்துன்னு சொல்லிட்டு ஐரோப்பா கிட்ட பெக் பண்ணிகிட்ருக்கிறாரு, கெஞ்சிட்ருக்கிறாரு, லயர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு ஏவுகணையை அந்த பக்கம் அனுப்பிட்டாங்க. ஆனால் அந்த ஏவுகணை அந்த பக்கம் போகும்போதே இவங்க எந்தெந்த பகுதிக்கு நாங்கள் தாக்கல் நடத்தியிருந்தோம் அப்படின்னா, டெல்லவியூ, ஹெய்ஃபா, டிமனோ, அது இல்லாமல் இங்கே அரபு நாடுகளுடைய நிலைகள் மீது நாங்கள் குறி வைத்திருந்தோம். மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்கிறோம், கல்ஃப் நாடு, கல்ஃப் ஆஃப் ஓமன், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அந்த இடத்துல கன்னி வெடிகளை புதைக்க வேண்டும்? மறுபடியும் அமெரிக்கா தரப்பில் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அதில் எந்த கன்னி வெடிகளும் மிதக்கவில்லை. அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் போயிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒன்று சொன்னாங்க. ஏன்னா நேற்று கூட இந்தியானுடைய 2 கேஸ் கப்பல் கிட்டத்தட்ட கிராஸ் ஆகி வந்தது பார்க்க முடிஞ்சது. அதனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 77வது வேவ் போகும்போதே ட்ரம்ப் வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சார். அதனால் அவர்கிட்டையும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் தாக்கல் நடந்த நிலவரங்களை சொல்கிறேன் நான். கடந்த ஒரு 4-5 நாட்களாக, ஒரு 15 நாளாகவே அமெரிக்கா ஒரு பயங்கர பிஸ்னஸ் வேலையை பார்த்துட்டாங்க. ஏன்னா இந்த தாக்குதலில் கூட ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இட்ஸ் எ பிஸ்னஸ். இது வந்து ஒரு வார் கிடையாது அமெரிக்கர்களே, இட்ஸ் எ பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, வழக்கமாக ஐரோப்பானுடைய தேவைகளை, கேஸ் மற்றும் க்ரூட் ஆயிலோட ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து அமெரிக்கா பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க, அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 15 நாட்களாக ஏசிய நாடுகளுக்கு திருப்பி விட்டாங்க பெரும்பாலான எல்என்ஜி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே. இப்போ கத்தாருமே ஐரோப்பாவுக்கு கொடுக்கல, இவங்களும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அது எப்போ இருந்துன்னா, இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கப்பல்லாம் கொண்டு வரதை இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை வந்து எப்போ ஐரோப்பா காப்பாற்ற வரலையோ அப்பயே உங்களுக்கு வைக்கிற மாப்பிள்ளை வேட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏசிய நாடுகளையும் திருப்பி விட்டாங்க. அதனால் அங்கே பெரிய ஒரு ட்ரபிளில் தான் இருக்காங்க ஐரோப்பா நாடுகள். அமெரிக்கா தரப்பில் மறைமுகமாக என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ உங்களுக்கு வேணும்னா வாங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வந்து காப்பாற்றுங்க, கத்தார்கிட்ட இருந்து வாங்குங்க அப்படின்றாங்க. இதே அமெரிக்கா இதற்கு முன்பு ரஷ்யாக்கிட்ட இருந்து வாங்குறத நிறுத்தணும்னா அங்கே ஒன்று தாக்கல் நடத்தி இவங்களை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண வச்சுட்டு இன்றைக்கி மனுஷன் ஐரோப்பாவை எப்படி மிரட்டி இருக்கிறாரு பாருங்கள். 750 பில்லியனுக்கான டீலை நேற்று அவசரமாக அடிஷ்னலாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சைன் பண்ணியிருக்காங்கன்றும் மற்றொரு தகவலும் வந்திருக்கிறது. ஸோ அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், தலைவா உன் காட்டில் மழை தான், நல்ல பிஸ்னஸ் தான் போல் அப்படின்னு நினச்சேன் நான். 750 டீல். ஏன்னா எனர்ஜி ஏஜென்சி டிக்ளர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் ஒஸ்ட்டு
டிசாஸ்டர் மாதிரி சொன்னாங்க. 1970க்கு அப்புறம் இப்போ ஒரு சூழ்நிலை. ஏன்னா வேர்ல்டுலே ஒரு பெரிய ஒரு எண்ணெய் கிணறு, அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறு இன்றைக்கி அமெரிக்காவுக்குள்ளே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் தான் சொல்கிறாங்க, பற்றி எரிஞ்சிட்ருக்கு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு போரோ அணு ஆயுதமோ போரோ அணு ஆயுதமோ ஈரானிடம் இருக்கக்கூடாது, என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு அவங்க தான் அழைத்தாங்க. அதனால தான் நாங்கள் 5 நாள் தள்ளி வைத்தோம். இது ஒரு நல்ல ஒப்பந்தமாக அமையும், நல்ல குட் கான்வர்சேஷன் வந்து அருமையாக என்கிட்ட பேசினாங்க, சூப்பராக இருந்துன்றாங்க. அந்த தலைவர் யார் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. இவர் ட்ரம்ப்பு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வந்தது. இந்த பேராலிக் ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இங்கே அப்படி தான் ஒருத்தர் வந்து கோப்பையை கொண்டு வந்து இங்கே முதலமைச்சர்கிட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் வந்து ஃபோர்ஜரி அப்படின்னு சொன்னாங்க தமிழகத்தில். அதே மாதிரி அங்கே யாரோ ஒருத்தர் வந்து அமெரிக்காவை ஏமாற்றிருக்கிறாங்க. ஐயா நான் வந்து ஐஆர்ஜிசியில் பெரிய ஆள் போல், எங்கே பாருங்கள் ஆதார கூட பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள்கிட்டயோ இல்லை அமெரிக்காக்கிட்டேயோ பேசி யாரோ ஏமாற்றிருப்பாங்களோ. பேசாத ஒரு நபரை எங்ககிட்ட தான் பேசினாங்க அப்படின்ற ஒரு கதையை வந்து விட்டுருக்காங்களோன்றது அமெரிக்கா தரப்பில் ஒரு பப்பி சேமாக தான் இருக்குது இந்த இடத்துல. அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா இது பெருந்தன்மையாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிற டைலாக்லாம் பாருங்கள் நீங்களே. இது வந்து கண்டிப்பாக ஒரு குட் டிசிஷனாக இருக்கும். நான் லாஸ்ட் நைட் வந்து இந்த ஒரு கேப் கொடுப்பது என்பது அவங்கள அடுத்த கட்டத்துக்கு மோசமான நிலைக்கு தள்ளக்கூடாதுன்றதுனால இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து நல்லா அமையும். மறுபடியும் சொல்கிறேன், நான் டிபார்ட்மெண்ட் நான் டெம்பரரியாக நிறுத்த சொன்னது என்பது அவங்க எலக்ட்ரிசிட்டி டார்கெட் எல்லாமே வந்து அடிக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்னென்னா, இது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ். ஏன்னா அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, நேவி இல்லை, ஏர்ஃபோர்ஸ் இல்லை, டிஃபென்ஸ் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் இல்லை, எல்லாமே எலிமினேட் பண்ணிட்டோம். அதுவும் நான் கேட்டேன் பக்கத்தில், ஏன்பா அவங்க போர் கப்பலை அடிச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஃபன் அப்படின்னாங்களாம். அதனால தான் அந்த கப்பலை வந்து கவிழ்த்துட்டாங்க. நான் மறுபடியும் இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமாக வெற்றி பெறும், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். இதுக்கப்புறம் இந்த பூ உலகில் வார் என்பதே இருக்காது. 5 நாளைக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. நெகோசியேஷன் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. யாருப்பா அந்த டாப் பர்சன், யாருக்கிட்ட பேசுகிறீங்க அதெல்லாம் தெரியாது, ஆனால் பேசிகிட்ருக்குறோம் அப்படின்னு மறுபடியும் மனுஷன் உட்காந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறாரு. எல்லாரும் சுற்றி நிற்கிறவங்களாம் அமெரிக்காவுடைய இராணுவம் பயங்கரமாக சாதிச்சிட்ட மாதிரி ஃபுல்லாக வந்து கிளாப் பண்ணி வெளியூர் தலைவா வா தலைவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, அப்புறம் பீட்டர் எக்ஸட் தான் என்கிட்ட வந்து கன்வே பண்ணார் இந்த வார் தாக்கல் நடத்துறதுக்கு நான் ஒப்புதல் கொடுத்தேன்றார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் இது முழுசாக எடுக்கல, பீட்டர் எக்ஸட் வந்து என்கிட்ட கன்வே பண்ணார், அதனால தான் ஒப்புதல் கொடுத்தேன் அப்படின்னாங்க. இவங்க ஈரான் தரப்பில் ஒரே வார்த்தையில் கிளியராக முடிச்சிட்டாங்க, பாஸ் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நாங்கள் பலகாலமாக பார்த்துட்டோம், ஒரு தடவை கூட அந்த பேச்சுவார்த்தை ஃபேராக அமையலை, மறுபடியும் நான் உங்ககிட்ட ஏன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், நாங்கள் இதுக்கப்புறம் வரணுன்னா நீங்கள் எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் கூட அவசியம் கிடையாது, எங்களுக்கான இழப்பீடுகளை முழுமையாக கொடுத்துடுங்க, உங்களோட பேஸ் அங்கேருந்து கிளப்பிடுங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் அம்பஸ் என் கண்ட்ரோலுக்கு விட்டுடுங்க, அவ்வளோதான், இதில் பேச்சுவார்த்தைக்கு ஒன்றுமே இல்லையான்ட்டாங்க. இடையில் அவங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் ஒருத்தரை கோர்த்து விட்டாங்க, காலி பேஃப்னு ஒருத்தர். அவர் பாவம் நல்லா அவர் பாட்டு இருந்தார், அப்பப்போ அமெரிக்கா எதிர்த்து டைலாகை போட்டிருந்தார். திடீர்னு அவர் தான் ஒருவேளை மொசாதாக இருக்குமான்ற அளவுக்குலாம் திடீர்னு ஒரு மணி நேரத்தில் மனுஷன் பதறிட்டார். ஓடி வந்து யாருப்பா அந்த மாதிரி ஃபேக் நியூஸை போட்டது, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இவ்வளோ விஷயங்கள் மறுபடியும் அமெரிக்காவை புகழ்பாட பெரிய அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்றதும். பட் ஆனால் அமெரிக்கா ஒரு 2 இடத்துல சுய பரிசோதனை செய்ய வேண்டியது இருக்கிறது. வழக்கமாக இது வந்து ரஷ்யாவில் நான் பார்த்தேன். நான் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் ரஷ்யாவில் இது மாதிரி திடீர்னு எண்ணெய் கிணறுகள்லாம் எரியும், எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் பற்றி எரியும், அப்புறம் ஒரு சில இன்சிடெண்ட்லாம் தானாகவே நடக்கும். ஏன்னா சிஏஏ உள்ளே வந்து பயங்கரமாக பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் கூட செமிகண்டக்டர் ஆலை வரக்கூடாதுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்றதுக்கான ஒரு கான்ஸ்பிரசி தியரி கூட இருக்குது. நான் 2 விஷயத்த சொல்கிறேன். ஒன்று வந்து நியூயார்க்கில் இருக்கக்கூடிய லகுவார்டியா அப்படின்ற ஒரு விமான நிலையத்தில் ஓடு பாதையில் தீயணைப்பு விமானம் வந்து ஒரு பயணிகளோட விமானம் இறங்கி வருது, தீயணைப்பு விமானம் கரெக்டாக குறுக்கா வருது, மோதி நிறைய பேர் வந்து படுகாயம், 2 விமானிகள் இறந்து போயிட்டாங்க. பட் எனக்கு இந்த இன்சிடென்ட் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய விமானம் வருது, தீயணைப்பு வாகனம் வந்து நல்லாவே தெரியும், எவ்வளோ பெரிய கண்ணு தெரியாதவங்களாக இருந்தால் கூட அந்த சவுண்டு, ஏதோ விமானம் இறங்கி வர சவுண்டு கூட தெரியும். ஆனால் நேராக வந்து குறுக்கா நின்று இந்த பக்கம் கிராஸ் ஆகி வரும்போது பார்த்தோம்னா இது அமெரிக்கா சொல்ல மறுக்கலாம், ஏதோ ஒரு இன்சிடெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு பர்பஸாகவே தெரியுது. இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்கா தரப்பில் சொல்லுவாங்க. ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட இந்த வாஷிங்டனில் என்ன பண்ணாங்க, இந்த
இராணுவ கூட்டமைப்பு ஒன்று நடத்தினாங்க வாஷிங்டன் டிசியில். அப்போ திடீர்னு ஒரு ட்ரோன் த்ரெட்டு 2 பெருசாக தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க. ஹை அலர்ட்டில் இருந்தாங்க. விமானம் பறக்கவே தடை விட்டுருந்தாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அப்பயே அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த கூட சொல்கிறேன் நான். அங்கே அமெரிக்காவில் ஒரு லார்ஜஸ்ட் வெலிரோ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெலிரோ போர்ட் ஆர்த்தர் ரிஃபைனரி. இது எங்கே இருக்குன்னா டெக்சாஸில் இருக்குது. அதுதான் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமெரிக்காவிலே. ஒரு நாளைக்கு 3,35,000 பேரல் வருது. நேற்று உக்ரைன் வந்து ஸ்டெயின் பீட்டர்பர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு நிலையம் ஒரு நாளைக்கு 1,50,000 பேரல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க அதை விட 2 மடங்கு 3,35,000 பேரல் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்சிடென்ட்னாங்க, இல்லை பாஸ் இது வெடித்து சிதறி இருக்குது. 2 இடத்துல அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் பயங்கரமாக வெடிச்சிருக்கு, பாசிபிள் வந்து மோசமாக இருக்குது, பக்கத்தில் கூட கெமிக்கல் பிளான்ட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த ஏரியா மக்களை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு வெளியேறி இருக்காங்க, கொஞ்சம் மூச்சு விடுவதற்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து உங்கள் சிஏஏவால் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்களா, இல்லை எதாச்சியாக நடந்ததா, உள்ளே ஏதாவது தொடர்ந்து அங்கே இப்போ பம்பிங் அதிகமாக பண்ணுறதுனால, ஏன்னா தேவை அதிகமாக இருக்கிறதுனால அதிகமாக பண்ணுறதுனால சூடேறி ஏதாவது ஆகிடுச்சா, அப்போ அந்தளவுக்குலாம் கேலஸாகவும் இருக்காது. ஏன்னா ஒரு சுத்திகரிப்பு நிலையங்கள் அவ்வளோ சீக்கிரம் மோசமாக இருக்காது. பட் இது 2 அவங்க விசாரிக்க வேண்டியது சாலச்சிறந்தது. என்னதான் மூடி மறைச்சாலுமே இது அமெரிக்காவுக்குள்ளே விடப்படுகிற எச்சரிக்கை. அதுவும் குறிப்பாக குரூடாயிலோட விலை ட்ரம்ப் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 80 பக்கம் வந்தது, 88 வந்தது, மறுபடியும் இப்போ 104 பக்கம் இருந்தது, மறுபடியும் இன்றைக்கி ஏறப்போகுது. இந்த வீடியோ பதிவு ரீச் ஆகும்போதெல்லாம் மறுபடியும் தங்கத்தோட விலை குறைய போகுது. அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த முதலீட்டாளர்கள் படுற பாடு இருக்கே, அந்த ஷேர் மார்க்கெட்டை ஒரு உழுக்குறாங்க. ட்ரம்ப்போட ட்விட்டை நம்பி எப்படி இந்த அளவு கான்ஃபிடெண்ட்டாக போகிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பொத்துன்னு விழுவுறாங்க, பயங்கர லாஸ் ஆகுது. ட்ரம்ப்பை நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றதில் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். டேஸ் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற கதை தான். எப்போனாலும் அவர் 5 நாளைக்குள்ளாரே வெற்றியை கொண்டாடின்னு திரும்பி ஓடினாலும் ஓடுவார், இல்லை தாக்கல் நடத்தினாலும் நடத்துவார். ஆனால் இஸ்ரேல் அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கான்னா இல்லை. சரி, அதை தாண்டி டெல்லவியூவில் பெரிய அளவுக்கான ஒரு கொத்து குண்டுகள் வந்ததை பார்க்க முடிஞ்சுது. பட் இதுவரை இல்லாத அளவுக்கு வான்தடுப்பு சாதனங்கள் நேற்று சிறப்பாக செயல்பட்டதாக சொன்னாங்க. இருந்தாலும் எய்ஃபா பகுதியில் ஒரு பெரிய கட்டிடத்தின் மீது தாக்கல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. டெல்லவியூவிலும் தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. நான் பதிவுகள் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் காட்டுறேன். ஏன்னா நைட் டைமில் நடந்ததுனால, அதாவது 77வது வேவ் அடிக்கும்போது எய்ஃபால் அடிச்சிட்டாங்க. 78வது வேவ் வந்து அதிகாலை ஒரு 3-4 மணிக்கு இருக்கும். நான் அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணது 8:30, எடுக்கிறது 9. அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் போடுறேன். நான் ஏன் இது முன்கூட்டியே சொல்கிறேன்னா, பாஸ் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்கிறோம், பார்த்தா ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த நியூஸ் பழசாயிடுது, அதுக்குள்ளே ஒரு புதிய சம்பவம் வந்துடுதா. அதனால் நம்மளுக்கு ஏற்கனவே இந்த டேட்டு டைமெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் சால சிறந்ததுன்னு நினச்சேன் நான். இன்னும் சவுதி அரேபியாவும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 15 ட்ரோன் பக்கம் நாங்கள் இது வரைக்கும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் அப்படின்னாங்க. மற்ற அமெரிக்காவுடைய நிலைகள் மீதும் ஹை அலர்ட்டில் இருக்காங்க. மழை வேறு, பயங்கரமான மழை பொழிவு ஏற்பட்டுருக்கு. அந்த மழை வீடியோ பதிவு பாருங்கள். யூஏஇலாம் கடுமையான மழை பொழிவு தொடர்ந்து இன்னும் 5 நாளைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் இதனால் ஒத்தி வைப்பாங்களோன்னு நினச்சது, பார்த்தா ஈரான் சொல்லி அடிக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையாது பாஸ், வாங்க களத்துக்கு வாங்க, சும்மா ஏன் ஓடி ஒளிகிறீங்க, நீங்கள் வந்து தான் ஆகணும், விலகலாம் முடியாதுன்றாங்க. அப்போ ஈரானுடைய எய்ம் என்னென்னா, இந்த யுத்தத்தை இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இழுத்து குரூடாயிலோட விலை இன்னும் கொஞ்சம் ஏற விட்டோம் அப்படின்னா அது சரியாக போயிடும். மறைமுகமாக ஈரானுக்கு வந்து ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ஒத்துழைக்கிறார். ஏன்னா தொடர்ந்து அங்கே ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகளை தேடி தேடி கடந்த 3 நாட்களாக பெரிய பெரிய எண்ணெய் கிணறாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம் அடி வாங்கிடுச்சு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸும் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. எங்கள் அரபு நாடுகளுக்கு கூடிய எண்ணெய் கிணறுகளும் பெருசாக எல்லாமே க்ளோஸ் பண்ணுறாங்க. இது வேறு வழியே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக போயிடும் போல். அதனால் ரொம்ப ஒரு ஒஸ்ட்டு சினாரியாவும் நம்ம சுச்சுவேஷனுக்கு மாற போகிறோம், இன்க்ளூடிங் இந்தியாவும் சேர்த்தி தான் சொல்கிறேன் நான். $150 மேலே போச்சுனாவே கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவுக்கு தான் அவங்க பேர் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பொறுத்து இருந்து. அதை தாண்டி ஈரானில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்று இரவு முழுமையான ஆதரவு. ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸ்தலத்தில் கிட்டத்தட்ட இந்த 5 நாள் போரை நிறுத்துறேன் அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறுத்த வேண்டாம், அடி பொழங்கன்றாங்க. யார்? அமெரிக்காவை அடி பொழன்னு பொழங்க, இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, அடி பிரித்து மேய்ங்க அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்கன்றாங்க. பெரிய அளவுக்கான போராட்டம். அதே போல் ஹெஸ்புல்லாவும் என்ன பண்ணாங்க, லெபனானில் இருந்து இங்கே இஸ்ரேலுடைய நிலைகள் சதன் லெபனான் பகுதியில் அடிச்சிருக்காங்க.
அதில் ஒரு பெரிய தகவல் என்ன அப்படின்னா, இஸ்ரேலினுடைய பிரசிடென்ட் இர்சாக் அவர்கள் அந்த சதர்ன் லெபனான் ஒரு பகுதியில் போயிட்டு பேட்டி கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு 600-700 மீட்டர், ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் போய் அந்த ஒரு மலையில் ஒரு ராக்கெட் விழுந்திருக்கு. கொஞ்சம் பதறிட்டாங்க. மனுஷன் திடீர்னு போயிட்டு ஷட்டரில் போயிட்டு நின்றுட்டாங்க. ஒருவேளை இவரை ஹெஸ்புல்லா ட்ராக் பண்ணுறாங்களோ, இவரை குறி வைத்து அடிக்கிறாங்களோ அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்க முடியுது. ஏன்னா கரெக்டாக அவர் போய் பேட்டி கொடுக்குறாரு. ஹெஸ்புல்லா ஏதாச்சும் அடித்தாங்களா, குறி வச்சு அடித்தாங்களான்னு தெரியல. கரெக்டாக ஒரு 1000 இருந்தால் அதை அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. அதை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி அடிச்சிட்டாங்க. அப்புறம் மற்றொரு பகுதி அல் ஹமாதான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பகுதியில் அடிச்சிட்டாங்க. 2 பெரிய அட்டாக். பெய்ரூட்டில் மட்டும் ஒரு 30 அட்டாக் மேலே நடத்தினாங்க. உங்களுக்கு சிம்பிளாக அந்த வரைபடத்தை காட்டும்போது தெரியுது. அந்த தாக்குதல் நடத்துனது எல்லாமே அந்த பச்சை கலராக எடுத்து பாருங்கள். இது எல்லாமே இஸ்ரேல் நேற்று ஒரு நாள் ஆடிய ருத்ர தாண்டவம். பெரிய ஒரு தாக்குதல். அங்கே இருக்கப்போ மக்கள் இருக்க முடியுமான்ற ஒரு சூழ்நிலை. ஒன்லி ஹெஸ்புல்லாவை தவிர யாரும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அளவுக்கான தாக்குதல். அந்த மஞ்சள் கலர் எல்லாமே பதிலுக்கு அவங்க நடத்தியிருக்காங்கன்றது ஒரு தாக்குதல். எய்ஃபா பக்கத்துலேயும் மற்ற பகுதியிலும் நடத்தியிருக்காங்க. இது வந்து ரஷ்ய மொழியில் இருக்கிறனால கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்னப்பா இதை ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது உள்ள இருக்கிற எழுத்துன்னு நினச்சிடாதீங்க. அது ரஷ்ய மொழியில் இருக்கிறனால சொன்னேன். அப்புறம் மற்றொரு பதிவு சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் ஒன்று, அதையும் வந்து ஆல்மோஸ்ட் அட்டாக் பண்ணிட்டாங்கிறது கூடுதல் தகவல். அமெரிக்காவுக்கு மற்றொரு அதிர்ச்சி என்னென்னா, அங்கே பிஎம்எஃப் அப்படின்ற ஒரு குரூப், ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு குழு, அமெரிக்காவுடைய படைகள் பெரும்பாலும் ஈராக்கில் இருக்கக்கூடிய பேஸில் வெளியேறிட்டாங்க. ஆனால் அதை குறிவைத்து தாக்கல் நடத்தினாங்க. ஈராக்கினுடைய மிலிட்டரி என்ன பண்ணாங்க, பதில் தாக்கல் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட அந்த ராக்கெட்னா மொபைல் ராக்கெட் மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரியான தாக்கல் நிகழ்ந்து முடிஞ்சது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து பிஎம்எஃப்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், அவங்க முக்கிய நபர்களுடைய கூட்டம் நடத்தும் போது அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய பிஎம்எஃப்னுடைய கமாண்டர், அவர் தான் ஆப்ரேஷனுடைய கமாண்டர், அவர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. செக்யூரிட்டி டைரக்டர், பிஎம்எஃப் இன்டெலிஜென்ட்டோட டைரக்டர் 3 பேரும் இருந்த பகுதியில் தாக்கல் நிகழ்த்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈராக்குக்குள்ளார, சிரியா சொன்னால் ஈராக் சொன்னான்னு தெரியல, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஈராக்குக்குள்ளார பெரிய அளவுக்கான ஒரு பதற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 8க்கும் மேற்பட்ட நபர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவல். இப்போ இஸ்ரேலினுடைய டேர்னு பார்க்குறீங்க. இஸ்ரேல் வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியதானா பயங்கரமாக பயன்படுத்திட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் கோட்டசாமியை நம்ப முடியாது, எப்போனாலும் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்ட்டு நேற்று இரவு மற்றும் சாயந்தரம் அவங்க 77வது அலை அடித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே 100க்கும் மேற்பட்ட டார்கெட் வச்சாங்க. அந்த 100க்கும் மேற்பட்ட டார்கெட்டில் இந்த வரைபடத்தில் ஒரு டாட்டா வைக்கிற பாருங்களேன், அவங்க குட்ஸ் ஃபோர்ஸ் கம்யூனிகேஷன் டிவிஷன் அவங்களோட யூனிட் அடிச்சிருக்காங்க, அவங்களோட ஃபோர்ஸ் யூனிட் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜலால் பில்டிங்னு சொல்லிட்டு அவங்களோட இன்டெலிஜென்ட் டிவிஷன் ஒன்று இருக்குது. அப்புறம் எமர்ஜென்சி அசட் ஆஃப் யூனிட் ஒன்று இருக்குது பேங்க் மஸ்கான்ற பகுதியில். அப்புறம் சைபர் போலீஸ் எஃப்ஏடிஏன்னு சொல்லுவாங்க, அதையும் அடிச்சிருக்காங்க. ஆயுதம் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல அடிச்சிருக்காங்க. ஐஆர்ஜிசியினுடைய ஏரியல் டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர், கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர், ஏர்கோர்ட்ஸினுடைய இன்டெலிஜென்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்புறம் ஈஸ்ட் அசர்பைசானில் அகானி ஜங்ஷன் சொல்லிட்டு டேப்ரீஸ் பகுதியில் ஒரு சில பகுதியில் அடிச்சிருக்காங்க. இஸ்பஹானை பெரிய அளவுக்கு குறி வைத்திருக்காங்க. மிகப்பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க தொடர்ந்து. அது இல்லாமல் அங்கே ஏரோஸ்பேஸ்னுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்குது, அந்த காம்ப்ளெக்ஸை முழுமையாக அடிச்சிருக்காங்க. இதில் இஸ்பகான் பக்கத்தில் ஒரு கேஸ் ஸ்டேஷன் ஹப் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து க்ரமஷோர் அப்படின்னு சொல்கிற பகுதியில் ஒரு பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் போகக்கூடிய ஒரு கேஸ் பவர் பிளான்ட்டுடைய ஹப் ஒன்று. அந்த பைப் லைன் அடிச்சிட்டாங்கன்றாங்க. ஸோ இந்த பைப் லைன் அடித்தாவே கிட்டத்தட்ட அது பவர் ஸ்டேஷன் அடித்த மாதிரி அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க. அது அவங்களால அவங்க நேற்று நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இஸ்பகான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பைப் லைன் அடித்தது மட்டும் இல்லாமல் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பகுதியும், அப்புறம் கிஷ் அப்படின்ற ஒரு தீவு ஒன்று இருக்குது, அந்த தீவுலையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அப்புறம் ஈரானுடைய நேவியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நேற்று மதியத்துக்கு மேலே தாக்கல் நடத்தப்பட்ட வீடியோ பதிவுகளும் பார்க்க முடியுது. ஆனால் அங்கே இந்த புஷீர் பவர் பிளான்ட் வெளியில் மக்கள் பெருசாக அடிக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. பட் நேற்று இரவு கடுமையான எட்டு அந்த புஷீர் பவர் பிளான்ட்டில் இருந்து பெரும்பாலான ஊழியர்களை ரஷ்யா நேற்று வெளியேற்றிட்டாங்க அவசரமாக. ஏன்னா அங்கே ரேடியேஷன் கசிவு வந்துருமான்ற ஒரு பதற்றம் இதுவரை இந்த நொடி வரை இல்லைன்றாங்க. ஆனால் இதுக்கப்புறம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரி ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டு தான் இருக்கிறது. காரணம் என்னவென்றால் இது கடுமையான ஹிட்டு. ரஷ்யா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. பவர் பிளான்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் திடீர்னு செயல்படாமல் போனாலும் பிரச்சனை அந்த இடத்துல. அதனால் இனி வருகின்ற காலங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்க போது கிளம்பிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவசரமாக நீங்கள் கிளம்பி வாங்க, இதுக்கப்புறம் அமெரிக்காவாச்சு இஸ்ரேல் ஆளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தனது கண்டனங்களை தெரிவிச்சிட்டாங்க. அவங்க ஆப்ரேஷன் எஃபிக் ஃபியூரி, அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் வந்து கலந்துக்குச்சு இந்த போரில் யுத்தத்தில்ன்ற மாதிரியான பதிவுகளும்
ஜெரால்டு ஃபோர்டு வந்து அங்கே போயிடுச்சு, கிரீஸில் போயிட்டு பழுது பார்த்துட்டு இருக்காங்க. பழுது பார்த்துட்டு இருக்கும்போது கூட நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து அமெரிக்காவுடைய B2 ஸ்ட்ராட்டஜிக் பாமர் 2000 பவுண்ட் உள்ள JDAM கைடட் பாம்ஸ் மறுபடியும் ஈரான் மீது பறந்ததாக சொல்கிறாங்க. 2000க்கும் மேற்பட்ட வீரர்கள் தற்போது மிடில் ஈஸ்டில் வந்து தங்கிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போர்க்கப்பல் வந்துட்டுருக்கு, ட்ரிப்போலி போர்க்கப்பல்கள் வந்துட்டுருக்கு. இது எல்லாமே கொடுத்த அந்த 5 நாள் கேப்பை ஈரான் பயன்படுத்தவில்லை. இனி தாக்குதலையும் பெரிய அளவுக்கு நிகழ்த்த போகிறோம்ன்ற மாதிரியான எச்சரிக்கையாக பார்க்க முடிகிறது. ஆனால் ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் அவங்க வான்தடுப்பு சாதனங்கள் இழந்துட்டாங்க. ஒரு போர்க்கப்பல் இங்கிருந்து கிளம்பிடுச்சு. இந்த 5 நாள் கேப் விட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்க உள்ளே வந்துடுவாங்க, மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வந்துடுவாங்கன்றதில் அவங்க ஈரான் உணர்ந்துட்டாங்க. அது நம்ம பேசியிருந்தோம். அதனால் அவங்க விடாமல் அடிக்கிறாங்க. மறுபடியும் இவங்க ரீகேதர் ஆகிறாங்க. நேற்று நெதன்யாகு அவர்கள் தனது பதிவில் பேசும்போது நான் அது மாதிரி ட்ரம்ப் அவர்கிட்ட பேசினேன். அருமையான கோஆர்டினேட். இனி வருகின்ற காலங்களில் முழுமையாக லெபனான் மற்றும் ஈரான் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் முழுமையாக சரணாகதியாகவதான் அவங்க நிலைமையை உருவாக்க வேண்டும் என்ற தாக்குதல் இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும். நிச்சயம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இங்கு ஹெஸ்போல்லா ஒழிய வரை லெபனானை விடமாட்டோம், அங்கு ஆட்சி மாற்றம் வரும் வரை ஈரானை விடமாட்டோம், இலக்குகள் அடையட்டும், வெற்றி பெறட்டும் அப்படின்னு இவங்க தரப்பில். அவங்க தரப்பில் நாங்கள் பொழக்கப்படும் அப்படின்னு ஈரான் தரப்புலையும் வந்து சொல்லியிருக்காங்க. விறகு பொழக்கிற மாதிரி பொழக்கிறாங்களா, இவங்க தாக்குதல் நடத்துகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். வீடியோட நிறைவு பகுதியில் உலகளாவிய அளவில் தாக்கம் 2 தாக்கத்தை சொல்கிறேன். ஒன்று வந்து எத்தோப்பியாவில் பார்த்தீங்கன்னா UAE கிட்ட தான் பெரிய அளவுக்கு அவங்க கேஸ் வாங்கினாங்க. அதனால் சுத்தமாகவே இல்லை, 100% இல்லாதனால சாலை ஓரமாக எல்லா வெஹிக்கிளும் ஃபுல்லாக அப்படியே அணிவகுத்து நிற்கிறத பார்க்க முடியுது. ஆஸ்திரேலியாவில் என்ன பிரச்சனை தெரியல, இதில் உள்ள கருத்தை மட்டும் பாருங்கள், அந்த பெண்மணியை பார்க்காதீங்க. ஏன்னா மெச்சூர்டாக இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸே அப்படி தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அம்மா என்ன சொல்ல வருதுன்னா, நிறைய சூப்பர் மார்க்கெட் எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. ஏன்னா கேஸோலைன் மீதி எல்லாமே ரன் அவுட் ஆனதுனால இப்போயே எல்லாம் வாங்கிட்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னா வெஹிக்கிள் மீதெல்லாம் போய் வாங்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உலகளாவிய அளவில் தாக்கம். ஆனால் இருக்கிறதுலே மக்கள் தொகை நம்மளும் சீனாவும் தான். நம்ம பாருங்கள், சீனாவும் பாருங்கள், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுறோம், ரொம்ப சிறப்பாக அதை கையாண்டுட்ருக்குறோம். ஆனால் பாருங்கள், ஆஸ்திரேலியா மீதி மற்ற நாடுகள்லாம் எவ்வளோ தடுமாறுறாங்க, ஐரோப்பாலாம் ரொம்பவே தடுமாறிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியும். இந்த வகையில் நம்ம ஓரளவுக்கு சேஃப் தான். பட் நேற்று மோடி அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை மறுபடியும், நம்ம இந்த கொரோனா காலத்தை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலை வந்து விடுமோன்ற ஒரு அச்சம். ஏசிய நாடுகள் கடுமையான போர் சூழலில் பாதிக்கப்படுகிறது, நம்ம அடுத்த அப்கிரேடுக்கு ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பெரிய அளவுக்கான மவுஸ் வந்திருப்பதாக, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்ற வாகனத்தை சீக்கிரமாக ப்ரொமோட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சீனா வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, 60-70 லெவலில் இருக்கிறனால அவங்க ஒரு பாசிட்டிவாகவும் பார்க்குறாங்க. பார்க்கலாம் இனி நகர்ன்ற காலங்கள் எப்படி அமைய போகிறது. ஏன்னா இந்த யுத்தம் என்பது இனி ஒரு தீர்வே கிடைச்சாலும் நிரந்தர சொல்யூஷன் கிடைக்க மாட்டது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்காக காத்திருக்கும். ஸோ முடிச்சுக்கலாமா, அடுத்த பதிவில் பார்க்கலாமா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.